அப்போ லொக் பண்ணிருக்கு. இடையில வந்து ஒரு சில பிரச்சனைகள் அப்படி வந்துட்டு இல்லையோ அதுலயும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு சரியா தெரியல. இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஒரு அண்ணாட்ட தான் கால் பண்ணி கேட்டிருந்தோம் நாங்க. சரியம்மா, தங்கச்சிக்கு வந்து ஒரு சில உதவிகள் வந்து அவங்களும் கேட்டிருந்தவங்க. அந்த உதவிகள் செய்யறதுல பிரச்சனைகளும் வந்துட்டு என்ன காரணமாம்மா அப்படி? என்னம்மா காரணம்? சரியம்மா, இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னண்டா, இப்ப வேறவங்க எதுவும் கதைச்சிருந்தா பிரச்சனை இல்ல. பிள்ளைகிற அம்மாவே வந்து பிள்ளைக்கு வர அவங்க கதைச்ச கதைக்கு நாங்க வந்திருக்க கூடாதம்மா. அப்படி அவங்க எங்களுக்கு வந்து கதைச்சிட்டாங்க. இருந்தாலும் தங்கச்சிக்காகத்தான் நாங்க திரும்ப வந்தோம், வேறொரு காரணமும் இல்லை. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை பிரதேசத்தில் இருக்கிற மாணிக்க நகர் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து புதுசாக எந்த ஒரு காணொலியும் எடுக்கலை, ஏற்கனவே எடுத்திருந்த ஒரு காணொலி எங்களோட சேனலில் வந்து பதிவு செஞ்சுருந்தோம். நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் அந்த தங்கச்சி வந்து தன்னோட படிக்கிற சக மாணவிகள் வந்து அந்த தும்பாய் முட்டாய்க்கார அந்த சைக்கிள் மாதிரி இருக்கு உங்களோட சைக்கிள் அப்படி என்று சொல்லி கவலைப்பட்டு அழுதுருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டிருந்தோம் எங்களோட சேனலில். அந்த பிள்ளையினுடைய காணொலியை பார்த்த எங்களோட உறவுகள் வந்து கண்டிப்பாக அந்த பிள்ளைக்குரிய உதவியை செய்யணும், படிக்கிற பிள்ளை அப்படின்றதால அவங்களுக்குரிய உதவியை வந்து உடனே செய்யணும்னு சொல்லி எங்களை தொடர்பு கொண்டு அந்த உதவியை செய்ய சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து அந்த உதவி கிடைச்சி நீண்ட நாட்கள் ஆகியும் வந்து அதை எங்களால் சரியான முறையில் கொண்டு சேர்க்க முடியாமல் போயிட்டு, அதில் குறிப்பாக ஒரு காரணம் வந்து அந்த பிள்ளை வந்து தன்னுடைய அம்மம்மாட வீட்டில் தான் இருக்குது. அப்போ அவங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்டுத்தான் பெர்மிஷன் எடுத்து அந்த வீடியோ எடுத்திருந்தோம். நாங்கள் அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க, பிரச்சனை இல்லை தங்கச்சி, நீங்கள் வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்து அந்த பிள்ளைகிற அம்மா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க, நல்ல விஷயந்தான், இருந்தாலும் வந்து எங்கிட்ட அவங்களோட அம்மா வந்து சொல்லலை, அப்படி சொல்லாமல் செஞ்சதால் வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் டிலீட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து நாங்கள் கூழோ கஞ்சி குடித்தாலும் சரி தான், எங்களுக்கு அந்த உதவி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த பிள்ளைக்குரிய உதவி எங்களோட கையில் கிடைச்சிருந்தும் அதை வந்து செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டு, அப்போ அந்த பிள்ளைகிற அம்மா வந்து திரும்ப 2-3 நாளைக்கு பிறகு நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன், உங்களோட பிள்ளைக்குரிய உதவி கிடைச்சிட்டப்பா, அந்த உதவியை நாங்கள் கொண்டு வந்து செய்கிறதில்ல, அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து அப்படியான உதவி ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் செஞ்சது நல்ல விஷயம்தான், அதுக்கு வந்து நன்றி, இருந்தாலும் வந்து எங்களுக்கு வீடியோ எடுத்து செய்கிற உதவி வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்களும் வந்து அந்த உதவி செய்கிறேன்னு சொன்ன அண்ணாட்ட சொல்லிட்டோம், இப்படி தான் வந்து பிரச்சனைன்னா நாங்கள் வந்து அந்த உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கோம்னு சொல்லி. இப்போ அவர் சொல்லியிருந்தார், பிரச்சனை இல்லை தங்கச்சி, நீங்கள் அதை வச்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட நிறைய உறவுகள் இருக்குது, இப்போ அவங்கள சந்திக்கக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக உங்களோட வீடியோ பார்த்துட்டு யாருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னு. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு 1 வீக் ஆகியிருக்கும். அதுக்கு பிறகு அவங்களோட அம்மாவை வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, தங்கச்சி நாங்கள் கதைச்சதை வந்து நீங்கள் மனசில் வச்சு கொள்ளாதீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, எங்களோட பிள்ளைக்கு வந்த உதவியை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க, தயவு செய்து அவங்களோட படிப்பு ரீதியாக வந்து அந்த உதவியை செஞ்சு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். நிறைய பேர் வந்து எங்களை தேவையில்லாத மாதிரி பேசிட்டாங்க, உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க இயலாதா, ஏன் இப்படி வீடியோ எடுத்து தானே நீங்கள் அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களோட வீடியோஸ் அது இதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து இப்படி கதைச்சி படிப்பு ரீதியாக வந்து உதவியெல்லாம் பெற்றிருக்காங்க, பிரச்சனை இல்லை, எங்களோட பிள்ளைக்குரிய உதவியை வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க திரும்ப கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த உதவியை செய்யாமல் நிப்பாட்டி இருக்கலாம், இருந்தாலும் வந்து அந்த தங்கச்சி கதைச்சது அவங்க அந்த அழுது பேசியிருந்தாங்க, அதை பார்த்த நேரத்தில் இருந்து அந்த உதவியை வந்து செய்கிறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருந்தேன். பிறகு வந்து இவங்களோட பிரச்சனையால் தான் டிலே ஆகி போய் இப்போ வந்து அந்த உதவியை செய்கிறதுக்கு அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். தங்கச்சிக்கு வந்து அப்படி என்னென்ன உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வாங்க அந்த தங்கச்சோடையும் போய் பேசிக்கொண்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற உதவிகளையும் வந்து நம்ம அவங்ககிட்ட சேர்த்துக்கொள்வோம்.
லாக் பண்ணிடுச்சு. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? கடை நாளைக்கு பிறகு சந்திச்சிருக்கோம். வருவோம்னு எதிர்பார்த்ததா? எதிர்பார்த்த நீங்க எப்படி அம்மா? இடையில வந்து ஒரு சில பிரச்சனைகள் அப்படி வந்துட்டு இவங்கிட்டையும் வந்து போன் இல்லை நம்ம. போன் இல்ல. அப்ப நாங்க வந்து இவங்க நிக்காங்களா இல்லையா என்று சொல்லி தெரியல. அப்ப அந்த ஆடியஸ் அந்த ஏற்கனவே வந்து அந்த அடையாளப்படுத்தி இருந்தா அந்த அண்ணா தான். அவங்க ஆடியஸோ இல்லையோ அதுலயும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையா எங்களுக்கு சரியா தெரியல. இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஒரு அண்ணாட்ட தான் கால் பண்ணி கேட்டிருந்தோம் நாங்க. நீங்க வந்து நிக்கீங்களாமட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகுதானே ஏனண்டா அம்மா எனக்கும் வந்து முதல்ல இருந்து நாங்க பைக்ல தானே வர பார்த்துருப்பீங்க. இப்ப வந்து ஒரு ஓட்டோ ஒன்று அயருக்கு பிடிச்சுதான் வந்திருக்கோம். எனக்கு வந்து சின்ன ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செஞ்ச தலையில. அதால ஹெல்மெட் போடல. அது ஒரு பிரச்சனை. வந்துட்டு திரும்பி போறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அப்ப அதான் நீங்க நிக்கீங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன் நாங்க. சரி ஐயா, எப்படி இருக்கீங்க? சரியம்மா, தங்கச்சிக்கு வந்து ஒரு சில உதவிகள் வந்து அவங்களும் கேட்டிருந்தவங்க. அந்த உதவிகள் செய்யறதுல பிரச்சனைகளும் வந்துட்டு என்ன காரணமாம்மா? அப்படி அது என்னம்மா காரணம்? ஒன்றும் இல்லை. முன்னுக்கு வாங்கம்மா. செய்ய போறவங்க செய்ய மாட்டாங்கம்மா. இருக்கிறவங்க ஒரு சிலர் வசதியா இருந்தா எல்லாரும் வந்த மாட்டாங்க தானே. இப்ப அவங்களுக்கு என்னன்னா அந்த படத்தை பிள்ளைகள் படத்தை போட்ட வீடியோ ரோட்ட அப்படி இந்த மாதிரி கதை நான் சொன்னேங்கிற விளக்கத்தை தான் இப்ப ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்க தானே, சொல்லித்தானே அவங்க உதவி எங்களுக்கு நாடி தருவாங்க. அது சரியம்மா. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வேறவங்க எதுவும் கதைச்சிருந்தா பிரச்சனை இல்ல. பிள்ளைகிற அம்மாவே வந்து பிள்ளைக்கு வர இது பெரிய பிரச்சனைப்படுத்தி இருக்காங்க. அவங்க கவலை ஒரு பக்கம் என்னன்னு சொன்னா பிடிக்கும் பிள்ளைக்கு சொல்லியிருக்காங்களே விளங்கிருக்காங்களே இந்த கொஞ்சம் இதா அதான் சொல்றவங்க வந்து உதவி செய்ய போறது இல்ல. அத வந்து இவங்கட அம்மா முதல்ல விளங்கி கொண்டிருக்கணும். நான் தான் சொன்னேன். முந்த நாளும் வண்டிக்கு போக்குள்ள சொன்னவன் இந்த சைக்கிள் காத்து போயிட்டுமா கதைச்சவங்கள ஒன்றும் செய்யல தானேம்மா. நான் உருட்டிட்டு போறேன் போறேன். அப்ப அந்த அக்கா வந்து செய்ய வந்ததே எனக்கு படிப்புக்கு இன்னும் உதவியை வேணும்னா நான் ஏற்றுக்கொள்வேன் என்றா அவ சொன்னவன். நான் நன்றியோட இல்லை பொன்னாளியோட இல்லை படிச்சு அவ உரிய இலக்காடைய வேண்டும் மட்டும். அது சரிதானேம்மா. தங்கச்சிக்கு வந்து அது இது சொல்றவங்க ஒண்ணும் செய்ய போறது இல்ல. வீடியோ போட்ட ஏன் அதுன்னு சொல்லி கதைச்சதால தங்கச்சியோட அம்மாவை வந்து அவங்களுக்கு கிடைச்ச உதவிய நிறுத்துறதுக்கு போயிட்டாங்க. நிறுத்தியாச்சு சொல்ல போனா. நாங்களும் வந்து கால் பண்ணி அங்க சொல்லிட்டோம் தேவையில்ல உதவி என்று. அதுக்கு பிறகு வந்து அவங்க எடுத்து சொன்னாலும் உண்மையில அவங்க கதைச்ச கதைக்கு நாங்க வந்திருக்க கூடாதம்மா. அப்படி அவங்க எங்களுக்கு வந்து கதைச்சிட்டாங்க. இருந்தாலும் தங்கச்சிக்காகத்தான் நாங்க திரும்ப வந்தோம். வேற ஒரு காரணமும் இல்ல. சரியம்மா, வாங்க தங்கச்சி நம்ம ஒரு இடத்த போயிட்டு வருவோம். கொஞ்சம் இருங்கம்மா. கொஞ்சம் முன்னுக்கு தள்ளிட்டு அடுக்கணும். அப்படி அப்படி நீங்க விடுங்க, நீங்க விடுங்க. பிடிச்சிருக்கா? எதிர்பார்த்த நீங்களா சைக்கிள் வரும் இன்றைக்கு? இல்ல நாங்க சைக்கிள் அக்காக்கள் வருவாங்கன்னு போன் பண்ணி சொன்னதால தெரிஞ்சிருக்கு. சைக்கிள் வருமென்று தெரியுமா? இல்ல, சைக்கிள் வருமென்று தெரியாது. என்ன பிடிச்சிருக்கு தான் தங்கச்சிக்கு. சரி ஓடி பாருங்க உங்களோட சைக்கிள். வணக்கம் அம்மா. ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கோம். என்ன
இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த உதவி கிடைச்சிட்டு, இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல உதவி செய்ய போனா அதை நிப்பாட்டுறது, குறிப்பா பக்கத்து இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க, இவங்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படி என்று கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கோம் இதுவரைக்கும். சொந்த அம்மாவை வந்து தேவையில்லைன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லி இப்படி பிரச்சனைப்படுத்தின வந்து இதுதான் முதலாவது தரம் உண்மையில. அப்ப நாங்களும் வந்து எதிர்பார்க்கல. என்னட்ட வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க கதைச்சிருந்தவங்க, இப்ப இந்த பிள்ளைய நீங்க வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க, அதை டிலீட் பண்ணுங்க. இப்ப நீங்க யாருன்னு சொல்ல அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க, நெருக்கமான சொந்தம் தான் சொல்லிட்டு அப்படி சொல்லி நாங்க டிலீட் பண்ணிடலாதம்மா. என்னோட சொன்னா நாங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உதவி வந்து செஞ்சிருந்தோம். நாங்க உதவி செஞ்சவங்களுக்கு வந்து என்னண்டு நாங்க சொல்ற டிலீட் பண்ணுன்னா, அப்ப அப்படி செய்யலாதம்மா. அப்படியே டிலீட் பண்றேன்டாலும் உங்களோட வந்து கதைச்சிட்டு தான் என்ன விளக்கம்னு சொல்லி கேட்டுட்டு தான் நாங்க செய்யலாம். and அவங்க வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி யாரு வேணா அப்படி சொல்லலாம். அப்ப நான் கேட்டேன், நான் அதுக்கு பிறகு கால் பண்ணி என்னோட பேசியிருந்தாங்க. அப்ப நீங்க யாரு முதல்ல அதை சொல்லுங்கன்னு கேட்டேனா. அதுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைகிற அம்மாவாம், நீங்க வந்து அவங்ககிட்ட கேட்காம இப்படி செஞ்சிட்டீங்களா, அப்ப நீங்க வந்து தப்பா நினைக்க வேணாம், நீங்க வீடியோ டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் கதைச்சிருந்தாங்க. ஏந்தன் வந்து வாங்கி அவர் கதைச்சவர், என்ன அக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கதைக்க. அப்ப அதுலயும் வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க, என்ன நீங்க இப்ப கதைக்கிறதையும் ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்ல போட போறீங்களான்னு கேட்டாங்க. ஒரு பக்கம் சிரிப்பும் வந்துட்டு உண்மையில. அதை ரெக்கார்டிங் பண்ணி போட்டு நாங்க எங்களுக்கு என்ன அதால வரப்போகுது. அப்ப நாங்க சொன்னா, அப்ப சரி உங்களுக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க, கன்ஃபார்ம் தானே என்று கேட்டோம். ஓ கன்ஃபார்ம் எங்களுக்கு தேவையில்லைண்டாங்க. இப்ப நான் சொன்னேன், நாங்க உங்களோட வந்து கதைச்சிட்டு அந்த வீடியோ டிலீட் பண்றேன்டா, இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்தது, அதாலதான் அந்த வீடியோ டிலீட் பண்றோம். தங்கச்சி தேவையில்லை, ஏன்னா தங்கச்சி எடுத்ததுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப தங்கச்சி வர தேவையில்லை, நாங்க அம்மாவோட கதைச்சிட்டு அந்த வீடியோ வந்து எங்கட சேனல்ல போட்டுட்டு ஏற்கனவே போட்டதை டிலீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகுதான் வந்து அவங்களும் ஜோதிச்சு பார்த்தாங்களோ அல்லது எங்கட வீடியோஸும் பார்த்துருக்காங்க போல. அதுல தானே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இப்படி உதவிகள் செய்யறாங்க, நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் கோல் எடுத்து சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கதைச்சதை வந்து தப்பா நினைக்காதீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க வந்து உதவியை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தங்கச்சியோட ஒரு முகத்துக்காகவும் நீங்க கதைச்ச ஒரு விதத்துக்காகத்தான் நாங்க திரும்ப வந்தோம் அம்மா. இல்லாட்டி உண்மையில இந்த இடத்துக்கு வந்திருக்க போறதில்ல. சில விஷயங்கள் நானும் சொல்ல முடியாத விஷயங்களும் அவங்க கதைச்சாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நாங்களும் ஒன்றும் பேசல, அப்படியே விட்டுட்டோம் நாங்க அந்த விஷயத்த. சரி அம்மா, இப்ப வந்து அந்த உதவி செய்யற ஐயாவும் தான் வந்து வேற ஆக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இருந்தாலும் வந்து தங்கச்சி அம்மா வந்து திரும்ப சொல்லிட்டாங்க, தங்கச்சி பாவம் அப்படின்னு சொல்லி கதைச்சுதான் நாங்க இந்த உதவியை எடுத்துட்டு வந்திருக்கோம் அம்மா. இப்ப நீங்க வந்து அந்த பிரச்சனை தொடர்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு நன்றி அம்மா, செய்த உதவியை நான் அன்றைக்கும் மறக்கல. என்னது இந்த பிள்ளை படிக்கணுமன்ற இதுதான் எனக்கு. என்ன ஓட்டோவை பிடிச்சி அனுப்பியோ மற்ற பிரச்சனை பஸ் ஸ்டாண்டு போகிறதோ சிக்கல் கஷ்டம், பொம்பளை பிள்ளை அவளுக்கு ஒரு பைக்கு சைக்கிள் இருந்தா அவள் போகிற இடத்த போயிட்டு கவனமாக வந்து சேருவாவும். வேற இதுக்காக வேண்டிய நினைச்சு நான் அவங்கள்ட்ட உதவியை ஏற்கனவே செய்ததும் இல்லை. அந்த தந்த காசுல என்னம்மா செஞ்ச நீங்க? அந்த செய்த காசு இல்லம்மா, என்ன டியூஷன் ஃபீஸ் கொடுக்க இருந்தது, அதையும் கொடுத்தேன் 5000. ஒரு பேக் வாங்கி கொடுத்தேன் 2500 ரூபாய்க்கு. மறுபடியும் ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கி உடுப்பு வாங்கி கொடுத்தேன். 400 ரூபாய் ஒன்றும் எடுக்கலம்மா. என்னென்னு நமக்கு பிள்ளைனது தானே முக்கியம். அப்போ காசை வாங்கி தரேன் ஒரு மயக்கே வேலை மாதிரி நான் சொன்னேன், எனக்கு தேவை நான் வாங்குறேன் நான் சொன்னேன். அப்ப படிப்புக்கு சம்பந்தமாக தானேம்மா செய்யறது. அப்ப இதுல வந்து தப்பான விஷயம் ஒன்றும் இல்லத்தானே அம்மா. இப்ப நீங்க உங்களுக்கு வந்து அந்த பிள்ளைய படிப்பிக்கிறதுல கஷ்டம் இருக்கு, அதால வந்து நாங்க அன்றைக்கு வீடியோ எடுக்க வந்தப்ப நாங்க திரும்பிட்டோம். உண்மையில வீடியோ எடுக்கலம்மான்னு திரும்பிட்டோம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்து வாழ்வாதார ஒரு உதவி ஒன்று இருக்கு, அதை வச்சு பயன்படுத்துங்க. நீங்க பிறகு அந்த படிக்கிற பிள்ளைய காட்டின நீங்க, அதுக்கு பிறகுதான் நாங்களே வீடியோ எடுத்தனாங்க. அப்படியே எடுத்த டைம்ல இப்படி பிரச்சனை வர என்ன செய்யறேன்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல தங்கச்சிக்காகத்தான் வந்து நாங்க மகள் சொன்னா பொய்ய சொல்லலாமா, பொய்ய சொல்லல தங்கச்சி, உண்மையை தானே சொல்லணும். அதான் நான் உண்மையை சொன்னேன். சொல்றவங்க செய்யறவங்க இல்லைமா அதானேம்மா. இப்ப அந்த பிள்ளைக்கு வீடியோல கதைச்சு அதுதான் சொல்லி பேசினவங்க வந்து உதவி செய்ய போறது இல்லை, போதும் அவங்க பேசிட்டு போறவங்க தான்.
இன்றைக்கு இந்த கதையை கதைப்பாங்க, நாளைக்கு இன்னொரு கதை வந்து அதை பேசிட்டு போவாங்க. அப்படிதான் இருக்கு. இப்ப அவங்கட கதையை வந்து நம்ம காதுல வாங்கக்கூடாது. படிக்கிற பிள்ளை வந்து படிக்கிற இடத்துலயும் கஷ்டப்படுது, போறது வாரத்துக்கெல்லாம் சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகுது, அப்படி இப்படின்ட்டு நிறைய பிரச்சனை. அந்த இடத்துல வந்து பிள்ளைக்குரிய உதவியை நம்ம பெற்றுக் கொடுக்கறது தான் பார்க்கணும். அது வந்து ஒரு குறிப்பா சொல்ல போனா, நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யாட்டியும் அவங்களுக்கு வந்து உபத்திரம் ஒண்ணும் செய்யாதீங்க. நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. அது வந்து நீங்க எவ்வளவு நல்லா இருந்தாலும் அந்த இது வந்து உங்களுக்கு தான் அந்த பாவம் வந்து சரி. இப்ப இந்த பிள்ளைய வந்து இந்த சைக்கிள் இதெல்லாம் நிப்பாட்டி அதை வந்து செய்யறதுக்கு எவ்வளவு பேர் வந்து அந்த அம்மாட்ட போய் பேசி இருக்காங்க. நீங்க வீடியோ போட்ட அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுக்க இயலாதான்னு சொல்லி எல்லாம் தப்பா கதைச்சிருக்காங்க. இப்ப அவங்க யோசிக்கணும், உங்களால செய்ய இயலாட்டியும் நீங்க வந்து அப்படியெல்லாம் பேசாம இருக்கிறதே பெட்டர் அவங்களுக்கு. அதான் யோசிக்கலையம்மா, அவங்க அதை யோசிக்கல. இதான் நான் இப்ப ஒரு சிலரோட எனக்கு இன்னைக்கும் இந்த தொட்டு மனஸ்தாபம் அவங்களும் பேசல, நானும் பேசல. இரண்டு சொன்னா இவங்கள்ட்ட கதைக்கிறதுலையும் அர்த்தமும் இல்லை. நான் சண்டையும் போடுறாங்க பாருங்க. நம்ம இப்படியானவங்களோட பேசுறத விட அதை பேசாம விடுறதே நல்ல. அந்த பிரச்சனையே பேசாம விட்டாலே உண்மையில நல்ல. அம்மா நானதான் படிப்பு ரீதியிலாண்டி சொல்லக்குள்ளம்மா எனக்கு அதுதான் முக்கியம். மற்ற விஷயம் எனக்கு இல்லாட்டியும் எங்களை பொருளாதார கஷ்டமா இருக்கலாம். படிப்பு ரீதியிலாண்டாக்க நான் அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய படிச்சு மேற்கொண்டு படிக்க போறதுக்கு அம்மா டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சிக்கல். அப்ப அதெல்லாத்தையும் பார்க்கத்தானே போனேன். நானும் என்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு தான் நானும் செய்ய. எனக்கு பெருசான வருமானம் உங்களாலேயோ அல்லது ஐயாவாலேயோ வந்து பெரிய தொழில் செஞ்சு அதுல வருமானம் வர்றதுக்கு இயலாது. இப்ப அவங்களுக்கும் வந்து உண்மையில அந்த இந்த பிள்ளைற அம்மா அவங்களும் வந்து வசதியாவோ அப்படி இருந்தாலும் அவங்களும் வந்து அந்த பிள்ளைக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்துருப்பாங்க நேரத்தோட. அவங்களுக்கும் கஷ்டம்ன்றதாலதான் அவங்க எடுத்து கொடுக்காம இருந்திருக்காங்க. அதாவது நான் பையத்துள்ள தங்கச்சி உண்மையை தான் நான் சொன்னேன். உண்மைதான் சொன்னேன். இந்த வீட்டுக்குள்ள அந்த சைக்கிள் முன்ன இது உடஞ்சமா இருக்குது உள்ளுக்கு. இப்போ இரவையில் நைட் கிளாஸுக்கு இந்த உடியம் இப்போ 3 மணிக்கு போகாதங்கச்சி 3 மணிக்கு போயிட்டு 5:30 வருவாங்க. 6:30 வந்து இன்னொரு புள்ள டியூஷனுக்கு 2 புள்ள போகிறேன். அந்த புள்ளோட அண்ணா கூட்டிகிட்டு போகிறேன். இவரோட போயிட்டு அப்பாவோட பைக்கில் கொண்டு ஒரு தனியாக விட பயன்தானிமா சைக்கிள் எடுத்து 8:30 மணிக்கு வரையில நைட்டில் வரையில. அதுல இருந்து நீ கொண்டு வச்சா நீ ஓட்டோ பிடிச்சி விடுறேன்றாலும் செலவுகள் கூட. ஜோதி நேற்று போக்குள்ள நடந்து போனவையான்னு சொன்னா விடைக்கு போயம்மா நடந்து சைக்கிளை கொண்டு தனியாக வரையில தானே ரெண்டு இந்த பிள்ளையோட வந்தம்மான்னு சொல்லி அதை கொண்டு வரக்குள்ள வருங்கள் போக்குள்ள போறது கொஞ்சம் கஷ்டம். இந்த பயங்கரமையம்மா இந்த டைம் இல்லை. அது அப்படி ஒரு இதாக இருக்கு. நான் சொன்னேன் இந்த அக்கா எனக்கு உதவி செய்ய வந்தவங்க நிறைய அதை கெடுத்து போட்டாங்க. அந்த மாதிரி கவலைப்பட்டவன் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட விளக்கத்தை சொல்லியிருக்கேன். செய்யுங்கள், நீ படிப்பை மட்டும் விட்டுறாத. நான் சொன்ன கதை நீ படி. சரி அம்மா. இப்ப சமைச்சிங்களா? சோறு சமைச்சிருக்கேன், கறி சமைக்கலையா? ஏன் நம்ம டைம் ஆயிட்டு என்ன 1:40 ஆகுது. அப்ப இன்னும் சமைக்கல? கறி சமைக்கல. ஏனம்மா? தஞ்சாவூர் போமா. என்ன சமைக்க போறீங்க? என்ன சமைக்கிறோம்? கறி தாங்க மீன்காரன் போயிட்டான். சரி சரி, நீங்க சமையல் வேலைகளை பாருங்க. தங்கச்சி வர சொல்லுங்க. தங்கச்சியோட கருவாடு முட்டை கோழி முட்டை. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா. அன்றைக்கு வந்த மாதிரி சோகத்தோட முகம் இருக்கு. சைக்கிள் வாங்கிட்டு வந்த சந்தோஷம் இல்லையா? காய்ச்சலா? மருந்து எடுத்தீங்களா? எடுக்கலையா? பனடல் கொடுத்தீங்களாம்மா? அதான் நீ பார்த்த சைக்கிளை கண்டோன்னே என்னடாப்பா ஒரு இதையும் காணலன்னு சொல்லி இடையில வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு என்ன தங்கச்சிக்கும் தெரியும். அழுதனீங்களா? வார உதவியும் வந்து வராம போயிடும் வந்து சொல்றாக்கள் செய்ய மாட்டாங்க, உலக வைக்காங்க, நான் செய்ய மாட்டாங்க. அதானே என்ன சொல்றவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்ப இதை நீங்க யாருக்கு சொல்லணும்னு தெரியுமா? உங்களோட அம்மாவுக்கு சொல்லணும். சொன்னீங்களா உங்களோட அம்மாட்ட? சொன்னேன் நான் தான். அப்புறம் அம்மா அவரை கொஞ்சம் ஜோதிச்சு பார்த்தாவும். ஜோதிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னவங்க? சரி பிரச்சனை இருந்தாவும். தங்கச்சிக்கு வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து ஷூ இல்லைன்னு சொன்ன நீங்க. இப்ப ஷூ வாங்கினதா நீங்க? ஷூ வாங்கல, அந்த ஷூ தான். அந்த ஷூ தான் போட்டு போறீங்க. இந்த கிளாஸுக்கு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? யார் வாங்கி தந்த? அம்மா வாங்கி தந்தது. அம்மா வாங்கி தந்ததா? அம்மா வாங்கி தரலையா தங்கச்சிக்கு? அம்மா எடுத்து தருவாவும், சில எடுத்து தருவாவும் சில நேரம். சரி தங்கச்சியோட பர்த்டே இப்போ 1 மாசம் 10 முடிஞ்சேன்னு.
சரி, இப்போ படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. நல்லா படிப்பீங்களா? ஓ. பிறகு வந்து உங்களோட வீடியோ பார்த்துருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம். ஓ. அவங்க எதுவும் சொன்னாங்களா? அவங்க ஒன்றும் சொல்லலை. ம் நான் சொன்னேன் இப்படி ஏசுறாங்கன்ட்டு. ம் அங்கே ஏசுறவங்க உனக்கு என்ன செய்ய போகிறாங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லையா அந்த வீடியோவில் சொன்னது. இப்போ தங்கச்சிட்ட மனசில் இருந்த கவலை சைக்கிள் இல்லைன்ற கவலை மட்டும்தானா? அது படிப்புக்கு சொல்லுங்களேன், சொன்னா தான் தெரியும். படிக்கிறதுக்கு தான் இல்லைன்றது. உதவின்ற எந்த வகையில் உதவி இல்லைன்னு சொல்றீங்க? எங்களுக்கு நோட்ஸ் போடுற 10ஆம் ஆண்டுன்றதால ஃபோனில் ஃபுல் நோட்ஸும் போடுற எங்களுக்கு அதில் இது போய் எழுதுறேன்டா இங்கே ஃபோன் இல்லையாம மாட்டேன் கிரான்லாம் போய் எழுதிட்டு வரேன். இங்க இருந்து கிரானுக்கு போறது அழுகுறதுக்கு இங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள்? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் இருக்கிற வேற வகுப்பு பிள்ளைகள் தான் இருக்கு. இப்போ உங்களோட படிக்கிற பிள்ளைண்டா கிரான்ல தான் இருக்குது. இப்போ இங்க இருந்து இது மாணிக்க நகர் தானே? மாணிக்க நகர்ல இருந்து வாழைச்சேனை மாணிக்க நகர்ல இருந்து கிரானுக்கு போற நீங்க ஆன்லைன்ல அந்த நோட்ஸ் எல்லாம் போடுறதால இப்போ அதை எழுதுறதுக்கு ஃபோன் இல்லை. இப்போ அண்டைக்கு வந்து சொல்லலை நீங்க வந்து அண்டைக்கு 2-3 சொல்லியே பிரச்சனை வந்துட்டு அப்படி யோசிங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த சைக்கிள் உதவி வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சில உதவிகள் வந்து வந்திருக்கு. அதை என்னன்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ இதை பாருங்க. எடுத்து காட்டுங்க. இதானே உங்களோட ஸ்கூல் ஷூ? சைஸ் ஓகே தானே? போட்டு பாருங்க காலை வச்சு. சைஸ் ஓகே சரிதானே? அப்போ கரெக்டாக தானே வாங்கியிருக்காரு. இப்போ கால் பண்ணி கேட்கல, இருந்தாலும் தங்கச்சி பார்த்துட்டு சைஸ் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு இந்த சைஸாக தான் இருக்குமான்னு சொல்லி. இதுக்குள்ளே வந்து சொக்ஸ் இருக்கு. இந்த வைங்க, நாங்கள் இதை பாருங்க. இருக்கா பாக்ஸ் உங்கள்கிட்ட? ஃபர்ஸ்ட் தான் வச்சுருக்கீங்க, பாக்ஸ் இல்லை. அப்போ உங்களுக்கு தேவைப்படும் இது. அதை வைங்க பேக்கில். இதை பாருங்க. சைஸ் ஓகே தானே உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்ச கலரா? என்னன்னா இல்லை இது என்னன்னா செலக்ட் பண்ணேன். பிடிச்ச கலர் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து யார் இந்த உதவியை செஞ்சேன்னு நினைக்கிறீங்க? தெரியாது. ஏன்னா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் உதவியை செஞ்சது வந்து கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த உதவியோட மொத்த செலவு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம். சரி, இதில் வந்து சைக்கிளுக்கு தங்கச்சி 38,000 ரூபா இந்த வரைக்கும் சைக்கிளுக்குரிய பில். அடுத்தது வந்து தங்கச்சிக்கு அந்த ஃப்ராக் வாங்கினதுக்கு 2,500 ரூபா. அடுத்தது இந்த சொக்ஸ் வாங்கினதுக்கு வந்து 3,500 ரூபா. டோட்டலாக 44,000 ரூபா இந்த சாமானுக்கு மட்டும் உங்களுக்கு. சரியா தங்கச்சி? நாங்கள் இதை வச்சுக்கொள்ளணும். அடுத்தது வந்து இந்த உதவியை செஞ்சது யாருன்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும், அதோட அம்மாவும் தெரிஞ்சு கொள்ளணும். நீங்களும் வாங்க அம்மா இருக்கு. கண்டிப்பாக வந்து எங்கள் மூலமாக இந்த உதவியை செஞ்சுருந்தாலும் இந்த உதவிக்குரிய பணத்தொகையை அனுப்புனது யாருன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும். சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணாவும் அவங்களோட 2 சகோதரிகளும் சேர்ந்து தான் தங்கச்சிர படிப்புக்குரிய உதவியை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து தங்களுடைய அம்மா நேசம்மா அண்ட்ரூ அவர்களின் நினைவாகத்தான் வந்து இந்த உதவியை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் என்ன உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி எனக்கு இந்த படிப்புக்கு இந்த உதவியை செஞ்சிருந்ததுக்கு. சரியம்மா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சகோதரிக்குமா எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் சொன்னால் இந்த உதவியை செய்த நன்றி. ஆனால் இன்னும் எங்களுக்கு இந்த ஒரு படிப்பு உதவியை செய்தாலே எனக்கு போதும். என் வீட்டுக்காரர்கள் இந்த பாடம் கொஞ்சம் எல்லாம் இந்த மேலே இருக்கு. அதில் தொட்டு படிப்பு ரீதியில் செஞ்சேன். படிப்பு ரீதியான்னு சொன்னால் என்ன உதவி அம்மா கேட்கீங்க? அவங்களுக்குரிய படிப்பு ரீதியான உதவி
ஓரளவுக்கு அந்த சைக்கிள் ஷூ அதெல்லாம் செஞ்சிட்டோம். இப்ப நீங்க வந்து என்ன கேட்கீங்க அப்படின்னு சொன்னா டியூஷன் ஃபீஸுகளுக்கு இதுல வந்து என்ன விஷயம் வேண்டாமா, படிப்பு ரீதியா தங்கச்சிக்கு இந்த சைக்கிள் அடுத்து இந்த ஷூ இல்ல அப்படியான பிரச்சனைகளை சொல்லியிருந்த நீங்க அதை வந்து எங்களோட உறவுகள் கண்டிப்பா தங்கச்சிட நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கு செய்யணும்னு செஞ்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து தங்கச்சிக்குரிய கிளாஸ் ஃபீஸ் அது இதுகளை வந்து அவங்களோட அம்மா அப்பாவை வந்து பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு அந்த அளவுக்கு பெரிய செலவுகள் இல்லை. இப்ப அவங்களோட வந்து சாப்பாட்டு ரீதியான எல்லாம் வந்து நீங்களே பார்த்து கொள்றீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த டியூஷன் ஃபீஸ் அதுகளை வந்து அவங்களே கவனிச்சு கொள்ளலாமா. ஏனண்டா இதையும் தாண்டி நிறைய உறவுகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்குதுகள். இப்போ அப்படியான உறவுகளுக்கு நாங்கள் உதவி செய்யணுமம்மா. இப்போ எதுவும் வந்து எங்களோட வீடியோ பார்த்துட்டு தங்கச்சிக்கு இந்த கிளாஸ் ஃபீஸுக்குரிய உதவிகள் கிடைச்சா அது வந்து செய்கிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நாங்களும் வந்து உறுதிப்படுத்தி சொல்ல மாட்டோம் இது 100% கிடைக்குமென்று சொல்லி. அப்படி எதுவும் கிடைச்சா நாங்கள் வந்து செய்வோமம்மா. இருந்தாலும் வந்து இந்த உதவி கிடைச்சதே உண்மையில பெரிய ஒரு விஷயம். ஏனண்டா அவங்க இவ்வளவுக்கு இடையில பிரச்சனைகள் பட்டும் அதையும் தாண்டி வந்து நாங்க வந்து செஞ்சிருக்கோமம்மா. இதை தாண்டி வந்து எங்களுக்கு உதவிகள் கிடைக்குமா, அது கிடைச்சாலும் வந்து எந்த வகையில என்ன உதவி கிடைக்குமென்று சொல்லி எங்களுக்கு ஒன்றுமே உறுதிப்படுத்த இயலாதம்மா. நீங்களும் வந்து அதை ஒன்றும் தப்பா நினைச்சு கொள்ளாதீங்க. இந்த உதவிக்கு சகோதரர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நான் இன்றைக்கும் மறக்கல இந்த உதவியை. ஆனால் செய்தது நல்ல விஷயம்தான் செய்திருக்காங்க, கூடாத விஷயம் செய்யலை. எனக்கு அது மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகேம்மா. மழையும் வந்து வர மாதிரி இருக்கு, நாங்களும் போயிட்டு வாரோம்மா. இதுல வந்து இந்த உதவியை செஞ்ச அண்ணா வந்து சொல்லியிருந்த இந்த உதவிக்குரிய நன்றியை நீங்க சொல்லணும்னு சொன்னா நீங்க படிச்சு முன்னுக்கு வாரதுல தான் அவங்களுக்கு காட்டணும் அந்த நன்றி கடனை. சரியா? நல்லபடியா நீங்களும் வந்து படிக்கணுமான்னு சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருந்தவரு. ஓகே தானே? நல்லா படிப்பீங்க தானே? நல்லா படிக்கணும் தங்கச்சி. அதுலயும் வந்து இப்ப இந்த உதவி வந்து எங்கள் மூலம் கிடைச்சிருந்தாலும் இது வந்து நீங்க சொந்த பணத்துல வாங்கின மாதிரி அதை கண்ணும் கருத்துமா பாதுகாப்பா வச்சு கொள்ளணும். சைக்கிளையும் சைக்கிள்ற விலைவாசி எல்லாம் தெரியும் தானேம்மா. சரியான விலை உண்மையில ஒழுங்கான முறையில பயன்படுத்தணும். சரியா தங்கச்சி? இது வந்து ஒரு உதவி மூலம் கிடைச்சிட்டேன்னு அதை சரியான முறையில பயன்படுத்தாம ஏனோ தானோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ உங்களோட சொந்த பொருள் தானே இது. இது வந்து இதுக்கு பிறகு வந்து யாரும் வாங்கி தர போறது இல்லை. நீங்க படிக்கும் வரைக்கும் இதை வச்சு சரியான முறையில பயன்படுத்தணும். சரியா தங்கச்சி? ஓகே. அந்த வகையில வந்து இந்த உதவியை செஞ்ச ஜோன் ஆண்ட்ரோஸ் அண்ணாவுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இந்த காணொளியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். பல தடைகளை தாண்டி செய்யப்பட்ட உதவி என்று சொல்லலாம். அதுக்கு வந்து தடையை வந்து வேற நபர்கள் வந்திருந்தாலும் பரவாயில்ல, சொந்த தாயால வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. காரணம் வந்து அவங்கள வந்து ஏனைய நபர்கள் வந்து அவங்கள ஒரு ஏன் நீங்க எப்படி வீடியோவுக்கு போன, நீங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாதா அப்படி என்று நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல தான் வந்து அந்த வேதனை வந்து தாங்க முடியாம எங்கிட்ட கால் பண்ணி அந்த தாய் வந்து கதைச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க தங்கச்சிற நிலைமையும் தங்களால வந்து செய்ய முடியாதுன்றதையும் உணர்ந்ததால தான் வந்து எங்கிட்ட உதவியை திரும்பவும் கேட்டிருந்தாங்க. அந்த உதவியை வந்து இங்க வந்து செஞ்சிட்டோம். அந்த வகையில வந்து எங்களுக்கு மன திருப்தியா இருக்கு. இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JP Blog. பை.